ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டிலலாம் வாழைக்காய் வறுவல் செய்வாங்க இல்லையா, செட்டிநாடு ஸ்டைலில். அந்த மாதிரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நல்லா பெரிய வாழைக்காயாக எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா மிளகாய் தூள், மல்லித்தூள், கறி மசாலா தூள், சோம்பு, மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு கடுகும் உளுத்தம்பருப்பும். இது அரைக்கிறதுக்கு ஒரு 8 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, ஒரு வரமிளகா, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, சோம்பு 1 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். கருவேப்பிலை நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நம்ம ஊராக இருந்ததுன்னா அப்படியே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுருவேன். நல்லா ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு. இங்கே கொஞ்சம் காஸ்ட்லி கருவேப்பிலை, அதனால் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வாழைக்காயை இதில் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வாழைக்காயை இதில் போட்டுக்கலாம். பேட்சாக போட்டுக்கோங்க. நம்ம ஏன்னா நிறைய எண்ணெய் போடல. நீங்கள் நிறைய அப்படி இந்த கல்யாண வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடாயில் எண்ணெய் ஊற்றி இது வறுத்துப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் தான் செய்கிறோம், அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகும். ஸோ நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இந்த வாழைக்காயை நல்லா கிறிஸ்பியாக இந்த எண்ணெயில் வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க. ஏன்னா அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே நல்லா சாஃப்டாக ஆகணும். அதனால் இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது எடுத்துகிட்டு நான் நெக்ஸ்ட் பேட்சும் போட்டுக்கிறேன். இது ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெயை நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குங்க. இதில் ஃபர்ஸ்ட்டு கடுகும் உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் போட்டுக்கலாம். எண்ணெயில் இந்த மசாலா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இல்லைனா நான் எப்பவுமே சொல்கிறது தான், நீங்கள் ஒரு சமையல்னு எடுத்துக்கிட்டாலே கொஞ்சம் பொறுமையை ரொம்ப அவசியங்க. இல்லைனா அந்த ருசியே அந்த சமையலில் இருக்காது. சீக்கிரமாக நீங்கள் பண்ணிங்கன்னா. இப்போ இந்த மசாலா தூள்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா இந்த மசாலா நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமும் அங்கங்கே கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கணும். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்கிறேன். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 பிஞ்சு, அப்புறமா பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள் 1 டீஸ்பூன். கறி மசால் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் சாம்பார் தூளும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 1 மினிட் இந்த எண்ணெயெல்லாம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் வெளியில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க வாழைக்காய் இருக்கு இல்லையா, இதை இதில் சேர்த்துக்கலாம். வாழைக்காயை இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க, டாஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். வாழைக்காய் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் வறுத்து தான் வச்சுருக்கோம். ஸோ இதில் ஒரு 2 to 3 மினிட் நம்ம நல்லா இந்த மசாலாவில் பெரட்டுனா போதும். இந்த மசாலா நல்லா அந்த வாழைக்காயில் இறங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி சுத்தமாக யூஸ் பண்ணாதீங்க. தண்ணி யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த மேலே இருக்க க்ரன்ச்சினஸ் போயிடும். அவ்வளோதாங்க, நம்ம செட்டிநாடு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.